காமனேயி கொல்லப்பட்டதைத் தொடர்ந்து அமெரிக்கா மீதான மிக தீவிர தாக்குதலை ஈரான் தொடங்கியுள்ளது. எங்கள் எதிரிகளுக்கு நரகத்தின் வாசலை திறந்து வைத்திருக்கிறோம் என ஈரான் புரட்சிகர காவல்படை IRGC தெரிவித்திருக்கிறது. தங்களது ஆபரேஷன் ட்ரூ பிராமிஸ் 4 கீழ் 5வது கட்டமாக அமெரிக்காவுக்காக வெடிமருந்துகளை எடுத்து வந்த கப்பலை ஏவுகணைகள் மூலம் அழித்ததாகவும், குவைத்தின் அப்துல்லா முபாரக் பகுதியில் உள்ள அமெரிக்காவின் கடற்படை தளத்தையும் ஈரானிய படைகள் சின்னாபின்னமாக்கியுள்ளதாகவும் IRGC தெரிவித்துள்ளது. இந்த தாக்குதலில் பல அமெரிக்க வீரர்கள் கொல்லப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ள IRGC, தங்களின் கடற்படையும் ஈரானின் விமானப்படையும் இணைந்து எதிரிகளுக்கு நரகத்தின் வாசலை திறந்து வைத்துள்ளதாக சூளுரைத்துள்ளது. ஆதி உயர் தலைவர் காமனேயை கொன்றவர்களை பழிவாங்குவது தனது நியாயமான கடமையாகவும் உரிமையாகவும் ஈரான் கருதுகிறது. அந்த கடமையை நிறைவேற்ற ஈரான் தன்னால் முடிந்த அனைத்தையும் செய்யும் என ஈரான் அதிபர் தெரிவித்துள்ளார். அதே வேளையில் ஈரான் தலைநகர் தெஹ்ரானின் இதய பகுதியில் முழுநீள தாக்குதலை தொடங்கி இருப்பதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. மேலும் ஈரான் வான்பகுதிக்குள் நுழைந்து இஸ்ரேல் நடத்தும் முதல் தாக்குதல் இது என்றும், இனி இடைவிடாமல் சக்தி வாய்ந்த வான்வழி தாக்குதல் தொடரும் எனவும் இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் கட்ஸ் தெரிவித்துள்ளார். AP செய்தி முகமையின் தகவல்களின்படி, ஈரானிய காவல்துறை மற்றும் அரசு ஊடகத்தின் தலைமையகம் அமைந்துள்ள வடக்கு தெஹ்ரான் பகுதியில் பல வெடிப்பு சம்பவங்கள் ஏற்பட்டுள்ளன. வரும் நாட்களில் ஆயிரக்கணக்கான ஈரான் அரசு இலக்குகள் மீது தாக்குதல் நடத்தப்படும் என இஸ்ரேல் பிரதமர் நெத்தன்யாகுவும் உறுதிப்படுத்தியுள்ளார்.